வாட்ஸ்அப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நவம்பர் 10. ஸோ இன்றைக்கி என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே காலையில் செம்மையாக வியூ இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:10 AM ஆகுது. ஸோ ஏர்லி மார்னிங் செம்ம வியூ. உங்களுக்கு வந்து எப்படி ஃபோனில் தெரியும் தெரில, நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. ஃபோனில் எந்த அளவுக்கு கிளியராக தெரியும் தெரில யோசப். ஸோ செம்மையாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. செம்மையாக பனி பெய்யுது. உங்களுக்கு அங்கங்கே ஒயிட் டாட்டாக தெரியுதுல்ல, அது ஃபுல்லாமே பனியாக தான் இருக்குது. செம்ம குளிர். இந்த சைடு பார்த்தா அவங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்கும். லாஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோ மலையில் பண்ணிப்போம்ல, மலையில் நனைஞ்சிட்டு அதை அந்த டவருக்கு இடத்துலாம் பண்ணியிருந்தோம், எலக்ட்ரிசிட்டி இருக்கிற இடத்துல. பட் அது இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிய மாட்டேங்குது, ஒரே பனியாக கவர் ஆகிருக்கனால. ஓகே சார், நான் போய் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பாய் யோசப். அப்புறம் யோசப் சொல்ல மாட்டேன், இன்றைக்கி கூட நம்மளுக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஓவர் ஆகுது. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாமு. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டேன். இந்த விளாக்கோட கண்டினியூவிலே பாருங்கள், அதிலே உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்றைக்கான நாள் எப்படி எனக்கு போச்சுன்னு உங்களுக்கு இன்றைக்கான நாள் எனக்கு எப்படி போச்சுன்னு உங்களுக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது பார்த்தீங்களா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ இன்றைக்கான நாள் எனக்கு எப்படி போச்சுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அந்த நாள் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு நீங்கள் நம்ம கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ நானும் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு முக்கால்வாசி நாள் பார்த்தீங்கன்னா சேடாக தான் போகும். அப்பப்போ தான் எனக்கு லைஃப்பில் ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரிக்கு நம்ம யூஎஸ்எஃப்ல உள்ள எல்லாருக்குமே அதே மாதிரிக்கு தான் இருக்குதா, இல்லை எல்லார் லைஃப்பில் சின்ன சேஞ்சஸ் இருக்குதா, ஹாப்பினஸ் இருக்குதான்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்ல. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்றைக்கான நாள் எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா பற்றி பரவசமாக உட்காந்துருக்கேன்னு கேட்காதீங்க. அவ்வளோதான், எக்ஸாம் கிளம்பியாச்சு. நம்ம பிக்கப் பண்ண ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு இருக்கான், பாய் ஃப்ரெண்டு தான். ஸோ நம்மளை பிக்கப் ட்ராப் பண்ண எப்பவுமே பாய் ஃப்ரெண்டு தான் வருவோம் போல். கேர்ள் ஃப்ரெண்டு ஒன்று அமையாது போல். அப்படி அமைஞ்சாலும் இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ப்ரீவியஸ் இயரில் பார்த்துருப்பீங்களே அக்காவும் தங்கச்சியும். அவங்க இருக்கிறவரை எனக்கு வந்து நோ கமிட்மெண்ட், நோ மேரேஜ், எதுவும் நடக்காது போல. பொம்பளை சொக்கு கேட்குதாடா பொம்பளை. ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படி சொன்னால் தான் நீ விடுவாங்க, இல்லாட்டா அந்த வீடியோ பார்க்குறப்ப நான் செத்தேன் அவங்கள்ட்ட. ஓகே கைஸ், எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே யூசப், நம்ம மாப்பிள்ளை கூட காலேஜ் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் சைட் டைப் தான், ஃபேஸ் காட்ட மாட்டேங்கிறான். கூட சீக்கிரம் ஃபேஸ் நான் ரிவீல் பண்ணுறேன். எல்லோரும் பைக் ஓட்டுறப்போ ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. இல்லைடா அதுக்குள்ளே பஸ் ஸ்டாண்டில் இருக்க மாதிரி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், போக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம ராமேஸ்வரம் பஸ் ஏறிட்டோம். ஸோ இப்போதைக்கு க்ரௌடு வந்து அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் க்ரௌடு தான் இருக்குது. மேபி ஈவினிங் வந்து அதிகமாக க்ரௌடு வர சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஃபங்க்ஷன் டைனால். ஓகே, ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் புறப்பட்டுருச்சு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 ஆகுது. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 5:30க்கெலாம் போயிடும். ஸோ 3 மணி நேரம் ட்ராவலு, நான் ஸ்டாப் தான், 1-to-1 பஸ் தான். ஸோ அதனால் நம்ம வந்து 3 மணி நேரத்தில் போயிடுவோம். 5:30க்கு வீட்டில் போய் ரீச் ஆகிடுவோம். அப்புறம் யோசப் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி. ஸோ எல்லாருமே பார்த்து பட்டாஸ் எல்லாம் வெடிங்க. ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்ல வேண்டியது மறந்துட்டேன். ஸோ தான் நான் வந்துச்சு. ஸோ அதே ஒன்ஸ் மோர் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி. ஸோ நீங்கள் இது வந்து எப்போ பார்ப்பீங்கன்னு தெரில. தீபாவளிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக எடுத்துக்கோங்க. தீபாவளிக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேப்பி தீபாவளி டு ஆல்.
இப்போ எனக்கு விளாக் பண்ணுற மைண்ட் செட் சுத்தமாக வர மாட்டேங்குது. ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் அக்காவும் பாப்பாவும் பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் விடுங்க யோசப், அப்படியே நான் நார்மல் ஆயிடுவேன். அப்புறம் நான் ஊரில் போய் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் விளாக்லாம் எடுத்து போடுறேன். ஸோ அதே மறக்காமல் செக் பார்க்குறோம்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாட்டா வேண்டாம். அப்புறம் அங்கே எனக்கு வந்து விளாக் பண்ணுற மைண்ட் செட் சுத்தமாக வரவே மாட்டேங்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு பஸ் ட்ராவல், ட்ரெயின் ட்ராவல் விளாக் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கிறேங்க. ஸோ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குன்னு. அதனால் நான் வந்து அவ்வளோ வாய்ஸ் ஒரு இதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன் வீடியோவில். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஏதாச்சும் காப்பிரைட் வராத அளவுக்கு ஏதாவது சாங் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு மேனேஜ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். அப்படி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ட்ராவல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மதுரை டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு மதுரை நினச்சின்னா அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்காக, அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே சரியான டிராஃபிக்காக இருக்குது. அதனால் எனக்கு இப்போ வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் இல்லை. நான் போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, டிக்கெட் எடுத்தாச்சு. பட் இது ஃபெஸ்டிவல் டைம்னால நம்மளுக்கு 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அது 140 தான் எனக்கு வரும் 1 to 1. ராமேஸ்வரம் டு மதுரைக்கு இப்போ வந்து 150 வாங்கியிருக்காங்க, சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ தெரில இனிமேல் இந்த ப்ரைஸ் தானா இல்லை ஃபெஸ்டிவல் டைம்னால இந்த வாட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா 10 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க தெரில. வந்து ஃபைனலாக வந்து ராம்நாத் ரீச் பண்ணிட்டோம். ஸோ ராம்நாட்டிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு 1 hour தான். நம்ம தங்கச்சி மடத்தில் இறங்கிடுவோம் ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி. ஸோ நம்மளுக்கு அதே டைமிங் தான் 1 hour தான் வரும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாதுங்க. ஸோ வர்ற வழியில் அங்கங்கே மழை பெஞ்சிச்சு, அப்பப்போ வெயில் அடிச்சிச்சு. என்ன கிளைமேட்னே தெரியாமல் நான் அப்படியே பஸ்லேயே ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டேன். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்ல, அதே மைண்ட் செட்டில் அப்படியே சாங் கேட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டேன். ஒரே செம்ம டிராஃபிக்கு. ஹைவேல கூட வந்து நம்மளுக்கு வந்து பைபாஸ் ஹைவேலோட டிராஃபிக் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பட் சிட்டி மெயினான இடத்துக்குள்ளே போகிறப்ப மதுரையிலையும் சரி இங்கேயும் சரி செம்ம டிராஃபிக். ஒரு வழியாக டிரைவர் என்ன டிராஃபிக்லாம் ஃபில்ட்ரு பண்ணி ராம்நாத் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ரீச் ஆக போகிறோம். ஓகே, ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 4:30 ஆகுது. ஸோ ராம்நாட்டிலேருந்து பஸ் எடுத்துட்டாங்க. நம்ம ஒரு 5:30க்கெலாம் வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடுவோம். ஸோ அது மாதிரி சொல்ல மாட்டேன், மதுரையிலேருந்து ராம்நாட்டுக்கு வந்து 2 hours சொன்ன மணிக்கே வந்துட்டாங்க. ஸோ டிரைவர் அண்ணனும் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்தார் பைபாஸ் ஹைவேல.
யோசப் ஃபைனலாக நம்ம வந்து நம்ம ஹோமுக்கு ரீச் ஆக போகிறோம். ஸோ 10 days தானே, எதுவும் கடந்து போகும், அதனால் அப்படி ஓடிடும். ஸோ அதனால் ஹரி பண்ணிக்க வேண்டாம். 10 days முடிச்சு நான் தங்கச்சி அப்புறம் அங்கே இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா எல்லாருமே சேர்ந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் வீடியோ அப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோ நிறைய யோசிச்சு வச்சுருக்கோம். அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே ஊரில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய்மெண்ட் பண்ணுறது அப்புறம் எங்கெங்கே போகிறேன் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் விளாக்காக எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதே மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. அப்புறம் யோசப் நான் அக்கா ஒரு சில ஐடியாவில் இருக்கிறோம் மோட்டோ விளாக் சம்மந்தமாக. ஸோ அது என்னென்ன நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே யோசப், ஃபைனலாக நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் நம்ம வீட்டுக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த இடத்துல பேசி விளாக் போட்டு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தெரியும், நம்ம மேக்ஸிமம் இந்த இடத்துல இருந்தால் நம்ம எல்லா வீடியோவுக்குமே நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்போம். அப்புறம் வந்து ரெக்கார்டிங் எல்லாமே இந்த இடத்துல இருந்தால் பண்ணுவோம். ஸோ இனிமேல் பழைய மணிக்கு ஒரு 10 நாளைக்கு இந்த இடம் நம்மளுக்கு வந்து பழைய மணிக்கு நம்ம ரெக்கார்டிங் ரூமாக மாறப்போகுது. ஸோ நீ காலேஜில் விளாக் பண்ணுற மைண்டே இல்லைங்க. ஸோ 10 நாள் லீவில் ஊருக்கு வந்துட்டு லீவுக்கு ஊருக்கு ஜாலியாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் 10 நாள் வந்து அக்கா தங்கச்சி அப்புறம் அங்கே எனக்கு காலேஜில் ஏகப்பட்ட சொந்தங்கள் இருக்குது. அது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அடுத்தடுத்து. ஸோ இன்னைக்கு அதான். ஸோ இன்னைக்கு வந்து யதார்த்தமாக அக்காவும் காலேஜ் வந்து இருந்துச்சு. அக்கா பார்த்தோன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். நான் மட்டும் இல்லை, தங்கச்சி நிறையா ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்னால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியலை. ஸோ அந்த ஒரு மூட் ஆஃப்ல இருந்தேன். ஸோ போக சரியாயிரும். ஃப்யூச்சரில் நான் அக்கா எல்லாருமே ரைட்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு இப்போ யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுமாதிரிக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக, அதாவது பஸ் ஏறி எந்த ஸ்டாப் வரைக்கும் உங்களுக்கு, அதாவது ராமேஸ்வரம் டு மதுரை, மதுரை டு ராமேஸ்வரம் வந்து பஸ் ட்ராவலில் ட்ரெயின் ட்ராவல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் 1 இயருக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். ஏன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதனால நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுத்துருப்பேன், ட்ராவல் வீடியோ மட்டும். ஸோ அதாங்க ட்ராவல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்துக்கிறேங்க. ஓகே கேஸ், லவ் யூ கேஸ். பார்த்து சேஃபாக இருங்க. எல்லோரும் பைக் ஓட்டுறப்போ ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஸோ இப்போ ரெயின் சீசன்லாம் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, பொறுமையாக முடிஞ்சளவு ஓட்டுங்க. ஓகே கேஸ், லவ் யூ கேஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.